லால் சலாம் ஆடியோ லான்ச் நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் இருந்துச்சு. ஏன்னா இளையராஜா அவர்களுடைய மகள் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போ நடக்குதுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. லைகா ப்ரொடக்ஷன்ஸ் ஒரு சூப்பரான ஃபோட்டோவுமே அதோட சேர்த்து ரிலீஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ நேற்றே ஒரு ஃபோட்டோ விட்டாங்க. ரஜினிகாந்த் அவர்கள், விஷ்ணு விஷால் அவர்களும், விக்ராந்த் 3 பேர் இருக்கிற மாதிரி. அதுவே சூப்பராக இருந்துச்சு. நேற்று விட்ட ஃபோட்டோவே பயங்கரமாக மாஸாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ரொம்ப அழகாகவே அதை டிசைன் பண்ணியிருந்தாங்க. அதே போல இப்போ அதே மாதிரி ரஜினிகாந்த் அவர்கள் சென்டர்ல ஒரு சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரியும், சைட்ல விக்ராந்தும் விஷ்ணு விஷால் அவர்களும் கிரிக்கெட் பிளேயர் கெட்டப்ல இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு மாசான ஒரு போட்டோ விட்டுருக்காங்க. இதுல ரஜினிகாந்த் அவர்கள் பார்க்கறதுக்கு ரொம்பவே சரி அழகாவும் ஸ்டைலாவும் மாசாவும் இருக்கிறாருன்னு சொல்லலாம். இந்த போட்டோ விட்டு அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இன்னைக்கு சாயந்தரம் ஆடியோ லான்ச் நடக்க போறது உறுதி, உங்களை நீங்களே கட்டி போட்டுக்கங்க, அந்த அளவுக்கு எல்லாருமே எக்ஸைட்மெண்டா இருப்பீங்கிறது எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஆடியோ லான்ச்சில் ரஜினிகாந்த் அவர்கள் வரது மட்டும் இல்லாமல் தலைவருடைய ஸ்பீச்சுமே சரி நம்ம கேட்குறோம். ஸோ கண்டிப்பாக கேட்க போகிறோம் சரிங்களா. ரஹ்மான் சார் அவர்களுடைய மியூசிக்குமே அங்கே நடைபெறுங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஸோ இன்னைக்கு ஆடியோ லான்ச் சூப்பராக நடக்க போகுது. ஈவினிங் 4 மணிலேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆடியோ லான்ச்சுக்கான எல்லா விஷயங்களுமே சரி நடக்கும். நம்ம சேனலில் எப்பவும் போல் ஒவ்வொன்றும் நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சன் பிக்சர்ஸில் தான் விற்றுருக்காங்க இந்த ஆடியோ லான்ச்சும். அது மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டம். ஆடியோ லான்ச்சை இப்போலாம் சன் பிக்சர்ஸ்ட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த லைக்கா ஒரு காலத்தில் லைக்கா ஆடியோ லான்ச்சை அவங்களே ஓனாக லைவ்லாம் பண்ணாங்க. காலாக்கெலாம் ஓன் லைவ் பண்ணாங்க. அந்த லைக்கா எங்களுக்கு வேணும். அதுக்கடுத்து எல்லாத்துக்கும் அவங்க லைக்கா சன் பிக்சர்ஸ்ட்டை கொடுத்து விற்று அதுலேருந்து ஒரு காசு வரதுனால அவங்க அப்படியே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் வருத்தம் எங்களை மாதிரி ஆட்களுக்கு ஆக்சுவலாக. ஏன்னா சன் பிக்சர்ஸ் ஒரு படுபாவி மாதிரி ஒரு ஆள் அவன். ஸோ பத்திரமாவே நம்ம ஒவ்வொன்றும் பேச வேண்டியது இருக்கும். வீடியோவை போடலைன்னா கூட ஏதாவது பண்ணி விட்ருவானுங்க சேனலில். கலைஞர் ஃபங்க்ஷனில் ரஜினிகாந்த் அவர்கள் பேசின வீடியோவே நம்ம போடலை, ஃபோட்டோ வச்சு தான் நம்ம வீடியோ மேக் பண்ணோம். அந்த ஃபோட்டோவுக்கு ஒரு ஸ்ட்ரைக் கொடுத்தானுங்க கலைஞர் டிவி, ஒரு ப்ரைவேட் செக்யூரிட்டி கம்பெனியாக வாங்குங்கட்டு. ஸோ அதுவே நமக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அது மட்டும் தான் எனக்கு பிரச்சனை. ஸோ பார்க்கலாம், உங்களோட கருத்தை சொல்லுங்கள். ஸோ ஈவினிங் ஆடியோ லான்ச்சில் நம்ம மீட் பண்ணலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.